நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேனார், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8 முதல் சில வசனங்கள். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகள் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரங்களிலே பெரிய பெரிய காரியத்திற்காக மாத்திரம்தான் தேவன் கணக்கு கேட்கிறவராய், விசாரிக்கிறவராய், நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் நினைக்கின்றோம். அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில் தவறு என்று சொன்னால் அது எல்லாமே தவறு என்று சொல்லி, பெரியது சிறியது என்று சொல்லி பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வையில் எல்லாமே தவறு என்று சொல்லிதான் பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் வசிக்கிற இடத்தில், குடும்பத்தில், நாம் வேலை செய்கிற இடத்தில், நாம் போகிற வருகிற இடத்தில், நம் தேசத்தில் இப்படி முன்பதாக சமாதானமாக பேசி நமக்கு பின்னாலே பதிவிடை வைக்கிறதை, விரோதமாக பேசுகிறதை, தூஷிக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவைகள் நிமித்தம் கர்த்தர் விசாரியாதிருப்பேனோ? அவர்களை நான் கணக்கு கேட்காதிருப்பேனோ? அவர்களுக்கு நீதியை சரி கட்டாதிருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆவிகள் தேசத்தில் கிரியை செய்யாதபடிக்கு நம் குடும்பங்களிலே, நம் சுற்றி இருக்கிற பகுதிகளிலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே, நாம் போகிற வருகிற இடத்திலே இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு அந்த ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கும்படியாய் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.